தமிழ்நாட்டில் வக்ஃப் சொத்துக்களை திமுகவினர் அபகரித்து வைத்துள்ளதாக வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ள பாஜக சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் நடைபெறும் வக்ஃப் திருத்த சட்ட விளக்கம் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மதுரை மண்மேடு பகுதியில் உள்ள பாஜக பிரமுகர் வீட்டில் அக்கட்சி சிறுபான்மையணி தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் தங்கியிருந்தார். அப்போது அவரை காவல்துறையினர் தடுத்து வீட்டு காவலில் சிறை வைத்தனர். தகவல் அறிந்த மதுரை மாநகர பாஜக மாவட்ட தலைவர் மாரி சக்கரவர்த்தி தலைமையிலான பாஜகவினர் வேலூர் இப்ராஹிமை சந்தித்து பேசினர். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வேலூர் இப்ராஹிம் வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக ராசா, கனிமொழி, திருமாவளவன், ஜவாஹிருல்லா உள்ளிட்டோர் பேசி வருவதாக குற்றம் சாட்டினார். மாநில அரசு கணக்கு வழக்குகளை தணிக்கை செய்யும். வக்ஃப்ல எவ்வளவு வருமானம் வருது, அந்த சொத்து எவ்வளவு மதிப்புள்ள சொத்து, யார் அபகரிச்சிருக்கிறா அப்படின்னு கணக்கு தணிக்கை செய்வதற்கு சட்டத்தை கொண்டு வந்தா கணக்கே கேட்க கூடாதுன்னு என்னங்க இது அநியாயம்? யார் அப்பா விட்டு சொத்து இது? இஸ்லாமியர்கள் ஏழை மக்களுக்காக கொடுத்துட்டு போன சொத்தை நீ திமுக அறிவாலயம் சொல்லி திருச்சியில் அறிவாலயம் கட்டி வச்சிருக்க யார் அப்பா விட்டு சொத்துன்னு நான் கேட்கிறேன். அது ஒரு இஸ்லாமியனாக, ஒரு தேசப்பற்றுள்ள பாரத தாயின் பிள்ளையாக வேலூர் இப்ராஹிமும் பாரதிய ஜனதா கட்சியும் எதிர்த்து நின்றா எங்களை கைது செய்வீங்க?